அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் திறக்கப்படுவதை சதிச்செயல் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்ததற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். புதிதாக சேர்ந்துள்ள சங்கிகள் கூடாரம் மகிழ்ச்சி அடையவே பழனிசாமி இதுபோன்று பேசுவதாக சேகர் பாபு விமர்சித்துள்ளார். நல்ல உள்ளப்படுத்துகள் தெய்வப்படுத்துகள் உண்டியில போய் பணம் போடுறீங்க, அது அறநிலையத்துறை சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துருக்கோம். கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலையத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சரி செய்யலாம் மக்கள் பார்க்கிறாங்க. ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக, எதுவும் இந்த ஆட்சியின் மீது அவதூறு கற்பிக்க முடியவில்லை என்பதற்காக புதிதாக சேரப்போகின்ற சங்கிகளின் கூடாரம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நேற்றைய முன்தினம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல பொன்னான வார்த்தைகளை உதிர்த்திருக்கின்றார். அம்மையார் அவர்கள் பழனி ஆண்டவர்களே மகளிர் கலைக்கல்லூரியை அவரே திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி வரலாறு தெரியாமல் இப்போது சேர்ந்திருக்கின்ற சங்கிகள் எந்த கோரிக்கையை வைக்கிறார்களோ, இந்து சமய அறநிலையத்துறை தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து, திருக்கோயிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை இவரும் பாரதிய ஜனதாவின் ஊதுகுழலாக இருந்து நேற்றைக்கு முன்தினம் கோயம்புத்தூரிலே நடைபெற்ற அவருடைய பரப்புரை கூட்டத்திலே பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கல்வி என்பது மக்களுக்கு இன்றியமையாதது. ஒருவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றுவது கல்வி. அந்த கல்வியை வேண்டாம் என்று சொல்கிறவர் எப்படிப்பட்ட கல்நெஞ்சக்காரராக இருக்க வேண்டும்? இந்த ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்ட 4 கல்லூரிகள், ஒரு பள்ளிகள் முதல்வருடைய பெருமைக்கு சான்றாக இருப்பதால் தொடர் நடவடிக்கையை முட்டுக்கட்டை போடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் திட்டமிட்டு தமிழகத்திலே இந்த விஷ விதைகளை பரப்பி வருகின்றார். இவை ஒரு நாளும் எடுபடாது. மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். தகுந்த பாடத்தை 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு பரிசாக அளிப்பார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.